வேலன் சோஷியல் மீடியா. வணக்கம். இன்றைய செய்திகள். ரூ. 139 கோடி மதிப்பில் புதிய மருத்துவ கட்டிடங்கள் முதல்வர் விஜய் திறந்து வைப்பு. நலம் PN என்ற தமிழ்நாடு சுகாதார அறக்கட்டளை இணையதளத்தை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்து ரூ. 139.47 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன மருத்துவ உபகரணங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததார். மேலும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட 751 உதவி மருத்துவர்கள் மற்றும் 393 சுகாதார ஆய்வாளர்கள் நிலை ஆகியோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்தின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் 57 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டிடம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் அரசு மருத்துவமனையில் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவிலும், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மருத்துவமனையில் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவிலும், வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவிலும், பட்டிவீரம்பட்டி அரசு மருத்துவமனையில் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவிலும், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அரசு மருத்துவமனையில் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவிலும் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டடங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை முதல்வர் விஜய் திறந்து வைத்தார். பழனி முருகன் கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் விடுதிகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதை இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் TT தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக தலைதள பதிவில், தமிழகத்தின் முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்றாக திகழும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள விடுதிகளின் கட்டணம் 600 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருப்பதாக ஊடகங்களிலும் நாளிதழ்களிலும் செய்திகள் வெளியாகியுள்ளன. தொலைதூரங்களில் இருந்து பழனி முருகனை தரிசிக்கவும் ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தினர் குறைந்த செலவிலும் பாதுகாப்பாக தங்குவதற்காகவும் கோயில் நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்பட்ட விடுதிகளின் கட்டணத்தை தனியார் விடுதிகளுக்கு இணையாக திடீரென பெருமளவு உயர்த்தப்பட்டிருப்பது அவ்விடுதிகள் கட்டப்பட்ட அடிப்படை நோக்கத்தை அடியோடு சிதைக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. எனவே இத்தகைய விடுதி கட்டணங்களின் உயர்வை உடனடியாக திரும்பெறுவதோடு பக்தர்களுக்கு சிரமத்தை உண்டாக்கும் எத்தகைய முடிவுகளையும் இதுபோன்று அவசர கதியில் எடுக்கக்கூடாது என இந்து சமய அறநிலையத்துறையையும் தமிழக அரசையும் வலியுறுத்துகிறேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவக அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் 2வது அமைச்சரவைக் கூட்டம் முதல்வர் விஜய் தலைமையில் சென்னையில் ஜூலை 16ஆம் தேதி நடைபெறுகிறது. முதல்வர் விஜய் தலைமையிலான தவக அரசின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் கடந்த ஜூன் 5ஆம் தேதி நடைபெற்றது. அதில் துறைவாரியாக 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் நடப்பு நிதியாண்டுக்கான 2026-2027 பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த சூழலில் முதல்வர் விஜய் தலைமையில் 2வது அமைச்சரவைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜூலை 16ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நடைபெற உள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 29 பேர் காயமடைந்துள்ளனர். மாநிலத்தின் 425 கிராமங்களைச் சேர்ந்த 9718 மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 29 பேர் காயமடைந்துள்ளனர். மாநிலத்தின் 425 கிராமங்களைச் சேர்ந்த 9718 மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது.